சரி, நேரடியாக கர்த்தருடைய வார்த்தை போகலாம். நம்ம எல்லாம் கரங்களை தட்டி தேவன் நாமத்தை மைப்படலாமா? அல்லேலூயா, அல்லேலூயா. உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்ச வண்ணமாக ஒரு சில வாரங்களாக நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கை குறித்த தலைப்பில் அநேக காரியங்கள் நம்ம பார்த்து கொண்டு இருக்கோம். முதலாவது, கிறிஸ்தவ வாழ்க்கை என்றாலே அது ஒரு விசுவாசத்தினால் வாழ்கிற ஒரு வாழ்க்கை என்று நான் சொன்னேன். ஒரு கிறிஸ்தவன் கடவுளை நம்பி வாழவில்லை என்றால் அவன் உண்மையாகவே கிறிஸ்தவனாக இருக்க முடியாது. காரணம் என்னென்றால், கிறிஸ்தவன் என்றாலே கர்த்தரை நம்பி தான் அவன் என்ன பண்ணும்? வாழ வேண்டும். அல்லேலூயா. இன்றைக்கி அநேக மனிதர்கள் அநேக காரியங்களை நம்பி வாழ்கிறார்கள். ஆனால் நம்ம நம்புகிற காரியங்களெல்லாம் ஒரு நாள் கைவிடலாம். அது அந்த நம்பிக்கையெல்லாம் ஒரு உண்மையான நிரந்தரமான ஒரு நம்பிக்கை இல்லை. அதனால தான் நான் சொன்னேன், விசுவாசம் தரிசித்து நடவாமல் விசுவாசத்தை நடக்கன்னு ஏன் கர்த்தர் சொல்கிறார் என்றால், காண்கிறவர்களெல்லாம் அநித்தியமானவைகளாம். நம்ம இன்னைக்கு பார்க்குற ஒன்றெல்லாம் அழிஞ்சு போயிடும். நம்ம நம்பிக்கை வைத்து கொண்டிருக்கோம் பார்த்தீங்களா, அவைகளெல்லாம் அழிஞ்சு போயிடும். அதனால தான் பவுல் சொல்கிறாரு, நாங்கள் எங்களுடைய நம்பிக்கை அழியாத தேவன் மேலே வைத்திருக்கிறோம். அப்படின்னா காணாத தேவன் மேலே வைத்திருக்கிறோம். அப்போது பார்த்து வாழ்கிற வாழ்க்கை அதில் கிறிஸ்தவ வாழ்க்கை அல்ல, பார்க்காத ஒன்றை நம்ம விசுவாசிக்கத்தான் விசுவாசம். இயேசு சொல்கிறார் தோமா இடத்துல, நீயோ கண்டு விசுவாசிக்கிறாய், ஆனால் காணாமல் விசுவாசிக்கிறவர்களோ பாக்கியவான் என்று சொல்லப்படுது. இன்னைக்கு நம்ம பார்த்து நம்பணும்னு அவசியம் இல்லை. கடவுளை நம்ம பார்த்ததில்லை. யாருன்னா பார்த்துருக்கீங்களா? கர்த்தரை கடவுளை யாருன்னா பார்த்துருக்கீங்களா? யாருமே பார்த்ததில்லை. அப்போ கடவுளை நம்ம பார்க்கவில்லை என்றாலும் அவரை நாம் நம்புகிறோம். அப்போ நம்ம கண்டு விசுவாசிக்கிறவர்களா, காணாமல் விசுவாசிக்கிறவர்களா? அப்ப நம்ம காணாமல் விசுவாசிக்கிற நம்மளை பார்த்து தான் வேதம் சொல்கிறது, நீங்கள் எல்லாம் பாக்கியவான் என்று. அல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீங்கள் பாக்கியவான் என்று. எதனால பாக்கியவான்? காணாத தேவனை நீங்க என்ன பண்றீங்க? விசுவாசித்து கொண்டீங்க. சரி, போன வாரத்தில் ட்ரஸ்டிங் காட் இன் எவ்ரிதிங், எல்லாவற்றிலும் தேவனை என்ன பண்ண நம்ம நம்பணும். பாருங்க, எல்லாவற்றிலும். எனக்கு ரொம்ப பிடிச்ச அந்த காரியம் பாருங்க, அது ரொம்ப அற்புதமா. விசேஷமே ஆபகுப்பில் நம்ம வாசிச்சோம் பார்த்தீங்களா அந்த வார்த்தை. நம்ம வாழ்க்கையில் சில காரியங்கள் தாமதித்தாலும் காத்திரு என்று கர்த்தர் சொல்றார். தாமதித்தாலும், லேட் ஆனாலும் பரவாயில்ல, காத்திரு, அது வராமல் போகாது. நிச்சயமாகவே கர்த்தர் உனக்காக ஆயத்தப்படுத்தியிருக்கிறதை அவர் உங்களுக்கு கொண்டு வர வல்லவராக. அல்லேலூயா. ஸோ அதனால தான் கர்த்தரே எல்லா சூழலிலும் எல்லா நேரத்திலும் அவர் மேலே விசுவாசமாக இருப்பது ரொம்ப ரொம்ப முக்கியம் என்று பார்க்குறோம். இன்றைக்கி இன்னொரு காரியம், இன்னொரு கிறிஸ்தவ வாழ்க்கைக்குள்ளே நம்ம என்ன பண்ணலாம், போகலாம். மறக்காதீங்க, இது கிறிஸ்தவ வாழ்க்கையை பற்றி நான் பேசி கொண்டிருக்கேன். விசுவாசத்தில் வாழ்றது, பார்க்காம வாழ்றது, எல்லாவற்றையும் நம்பி வாழ்றது, இதுதான் என்னது விசுவாச வாழ்க்கை என்று நான் பார்த்தேன். இன்றைக்கி இன்னும் கொஞ்சம் முன்னே போகலாம். இன்றைக்கி நான் உங்களோட என்ன பகிர்ந்து போகிறேன்னா, சீக்கிங் காட், தேவனை தேடுகிற ஒரு வாழ்வு தான் கிறிஸ்தவ வாழ்வு. பக்கத்தில் பாருங்க, பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, கர்த்தரை நீ தேட வேண்டும். ஆமென். எத்தனை பேர் கர்த்தரை தேடுறீங்க? அல்லேலூயா. சரி, ஒரு வசனத்தோட நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். எபிரியர் 11ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். இங்கே தான் நம்ம தொடங்கணும் ஆரம்பத்தில். மறுபடியும் அதை பற்றி நம்ம பேசலாம். எபிரியர் 11ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். 11:6. 11:6. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடான காரியம். ஏனென்றால் பாருங்க, தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவரை தேடுகிறவருக்கு பலன் அளிக்கிறவர் என்றும். பாருங்க, அவரை தேடுகிறவருக்கு அவர் என்ன பண்றாரா? பலன் அளிக்கிறவர்கள். இங்கிலீஷ்ல எப்படி போட்டிருக்காங்க? that he is rewarded of those who diligently seek him. diligent-ஆ சீக் பண்றவங்க. அப்படின்னா எப்படி சொல்றதுன்னா, ரொம்ப தீவிரமா. ஒரு டிரான்ஸ்லேஷன்ல, என் டிரான்ஸ்லேஷன் சொல்லப்படுது ஈகர்லி சீக்கிங். ஈகர்லி சீக்கிங்னா உங்களுக்கு புரிய தெரியுமாங்க? எப்படி தமிழ் எப்படி போட்டுக்கிறாங்க? அவரை தேடுகிறவர்களுக்குன்ற ஒரே ஒரு வார்த்தை போடுறாங்க, தேடுகிறது. ஆனா சும்மா தேடுதல்ல, ஈகர் என்ற வார்த்தை உங்களுக்கு புரிய தராங்க. ஈகர் என்றால் எப்படி சொல்றதுன்னா, ஆர்வமாய், தாகமாய், ஆர்வமாய், ஒரு ஒரு எப்படி ஒரு உறுதியாய், அந்த மாதிரி ஒரு தேடுதல். இந்த ஒரே வசனத்தில் பாருங்க, விசுவாசம் எப்படி? விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடான காரியம். விசுவாசம் இல்லாம தேவன் நம்ம என்ன பண்ண முடியாதா? இட் இஸ் இம்பாசிபிள் டு ப்ளீஸ் காட் வித்தவுட் ஃபெய்த். விசுவாசம் இல்லாம கர்த்தரை என்ன பண்ண முடியாது? பிரியவே படுத்த முடியாது. இப்போ சில பேர், உதாரணத்துக்கு உங்க கணவனை, ஒரு சில கணவர்கள் நல்ல சாப்பாடு செய்தா, நல்ல சாப்பாடு அவர் வாய் ருசியா செய்து போட்டா அவரை பிரியப்படுத்திடலாம். ஆமாவா இல்லையா? அவருக்கு சில வேலைகளை செய்தா அவரை பிரியப்படுத்தலாம். சில பேருக்கு காசை கொடுத்தா அவங்கள பிரியப்படுத்தலாம். சில பேர் ஐஸ் வச்சு பேசினாலே போதும் அவங்கள நம்ம என்ன பண்ணலாம். அப்போ பல பேரை பலவிதமாய் பிரியப்படுத்துற ஒரு காரியம் இருக்குதா இல்லையாங்க? இருக்குது. அப்போ நம்ம ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு விதமாய் பிரியப்படுத்துறோம். அப்போ கடவுளை எப்படி பிரியப்படுத்துறது? வேதத்திலே ஒரே ஒரு வசனம் சொல்லப்படுது, கடவுளே நீங்கள் எப்படி பிரியப்படுத்த முடியும் என்றால் விசுவாசத்தினால மாத்திரமே. நீங்கள் விசுவாசிக்கிறது மூலியமாய் கர்த்தரை என்ன பண்ணலாமா? நீங்க ப்ளீஸ் பண்ணலாமா? பிரியப்பட. ஏன் கடவுளை ப்ளீஸ் பண்ணும்? அவரை ப்ளீஸ் பண்ணாதாங்க நம்ம எல்லாமே பெற்றுக்கொள்ள முடியும். ஆமாவா இல்லையாங்க? அப்போ அந்த முறையில் அப்படியே சொல்லி கொண்டு சொல்லுகிறார், அவரை தேடுகிறவர்களுக்கு அவருக்கு பலன் அளிக்கிறவராக இருக்கிறார். யாரை தேடுகிறவருக்கு? கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு. அப்போ கிறிஸ்தவன் என்றாலே கர்த்தரை தேடுகிறவனாய் இருக்க வேண்டும். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. எதன் பேருக்கு நான் பேசுற காரியம் புரியுது?
ஆமென். இன்னைக்கு நீங்கள்லாம் கூட அப்படிதானங்க கர்த்தரை தேடி தானே சபைக்கு வந்திருக்கீங்க. கர்த்தரை தேடி வந்திருக்கீங்களா? அப்ப கர்த்தரை தேடி நீங்கள் வருவீர்கள் என்றால் கர்த்தர் நிச்சயமாவே உங்களுக்கு பலன் அளிக்க வல்லவரா இருக்கிறார். உங்களுக்கு ரிவார்டு அளிக்க கர்த்தர் வல்லவரா இருக்கிறார். சில பேருக்கு சந்தோஷமே இல்லை. பலன் அளிப்பார்னா பணம் அளிச்சார்னா பரவாயில்லைங்க, அது என்ன அவங்க பலன் அளிப்பார். அதுலேயே எல்லாம் வந்ததுங்க, பலன்லேயே எல்லாம் பணமும் அது இது எல்லாமே உங்களுக்கு கிடைச்சிடும். அப்போ கர்த்தரை தேடுகிறவனை குறித்து இந்த காலவேளையில் நம்ம என்ன பண்ண போறோம்னா பார்க்க போகிறோம். இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் மத்தியில் ஒரு பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னு கேட்டால், இவங்களுக்கு வாரம் சனிக்கிழமையில போய் சொல்லணும் என்னன்னா நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமைங்க, நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமைங்க. சில பேருக்கு ஃபோன் பண்ணி சொல்லணும், சில பேருக்கு வந்து வீட்டுக்கு போய் சொல்லணும், சில பேருக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் போஸ்டர்லாம் போட்டு நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமைன்றது அவங்களுக்கு என்ன பண்ணணும் தெரிய வைக்கணும். சில பேருக்கு வாங்க வாங்க என்று வலுக்கட்டாயமாக கூப்பிடணும். இப்படியெல்லாம் பண்ணாதான் அவங்க என்ன பண்ணுவாங்க சபைக்கு வருவாங்க. ஆனால் என்னுடைய கருத்து என்னன்னு கேட்டால், ஒரு ரட்சிக்கப்பட்ட ஒரு விசுவாசிக்கு நீ கர்த்தரை தேடுன்னு சொல்லணும்னு அவசியமே இல்லை. காரணம் என்னென்றால் அவனுக்கு தெரிய வேண்டும் நான் கர்த்தரை தேடி ஆக வேண்டும், நான் கர்த்தரை தேட வேண்டும் என்று அவங்களுக்கு ரொம்ப ஆர்வமா தெரிஞ்சிருக்கணும். நான் சொல்லுகிறேன், உங்களை யார் கூப்பிடுறாங்களோ கூப்பிடலையோ நீங்க கர்த்தரை தேடி வர வேண்டும், வந்து தான் ஆக வேண்டும். ஏனென்றால் கிறிஸ்தவனுக்கு உரிய ஒரு மிகப்பெரிய பழக்கம் என்ன என்றால் கர்த்தரை தேடுகிறவனாய் இருக்க வேண்டும். எல்லா சூழ்நிலையும், எல்லா நேரத்திலும், எல்லா நிமிஷங்களையும், எல்லா நாட்களையும், எல்லா வாரங்களையும் கர்த்தரை தேடுகிறவனாய் தான் இருக்க வேண்டும். ஏன்னா கர்த்தரை தேடுறதுனால தான் நமக்கு நன்மை இருக்குது. தயவு செய்து புரிந்து கொள்ளுங்க. இந்த ஒரு வசனம் மாத்திரமே இல்லை, இன்னைக்கு அநேக வசனங்களை காமிக்க போறேன். எல்லா வசனத்திலும் இந்த ரிவார்டை பத்தி தான் மறுபடியும் 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 பேசப்படுது. அப்போ கர்த்தரை தேடுகிறவனை கர்த்தரை தேடுகிறவனுக்கு கர்த்தர் பலன் அளிக்கிறவராக இருக்கிறார். சொல்லுங்க, பலன் அளிக்கிறவராக இருக்கிறார். அவர் ரிவார்ட் பண்றவராக இருக்கிறார். அப்போ உங்க வாழ்க்கையில கர்த்தரை தேடுறது மாத்திரம் நீங்க விட்டு விடவே கூடாது. புரியுதுங்களா நான் பேசுற காரியம்? அப்ப ஞாயிற்றுக்கிழமை என்றாலே உங்களுக்கு எவ்வளோ பெரிய வேலை இருக்கலாம், எவ்வளோ கமிட்மெண்ட்ஸாக இருக்கலாம், எவ்வளோ பிஸியாக இருக்கலாம், ஆனால் கர்த்தரை தேடுறத நீங்கள் ஒரு நாளும் என்ன பண்ணக்கூடாது மறக்கக்கூடாது பாருங்க. ஏன்னா கர்த்தரை தேடுறதுனால தான் நமக்கு நன்மை உண்டு. அவரை தேடுறதுனால தான் நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அவரை தேடுறதுனால தான் நம்முடைய வாழ்க்கை நலமாக இருக்குது என்று பார்க்குறோம். சரி, ஒரு உதாரணத்தோடு நான் இதை தொடங்கி இன்னும் அநேக காரியங்களை நான் உங்களுக்கு கற்றுத்தர போகிறேன். இஸ்ரவேல் ஜனங்க வந்து கேப்டிவிட்டியில் இருக்கிறாங்க, எப்படி சொல்கிறது, சிறையில் இருக்கிறாங்க. சிறையில் வந்து ஏறத்தாழ 70 வருஷம் என்ன பண்ணுறாங்கன்னா எங்க பாபிலோன் தேசத்தில் இருக்கிறாங்க. அந்த இடத்துல வந்து எரோமியால ஒரு வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம், அதை நம்ம வாசிக்கலாமா? எரோமியா 29ஆம் அதிகாரம், த புக் ஆஃப் ஜெரேமியா சாப்டர் 29. எரோமியா 29ஆம் அதிகாரம் 9ஆவது அதிகாரம் 12ஆம் வசனம் 13ஆம் வசனம், 2 வசனத்தை வாசிங்க. அப்பொழுது நீங்கள் கூடி வந்து என்னை தொழுது கொண்டு என்னை நோக்கி விண்ணப்பம் பண்ணுவீர்கள். என்னை நோக்கி என்ன பண்ணுவீங்க? விண்ணப்பம். யாரை பத்தி பேசப்படுது? சிறையில இருக்கிற மக்களை பத்தி பேசுகிற ஒரு வசனம் பாருங்க. பாபிலோன் தேசத்துல 70 வருஷமா சிறையில் இருக்கிறார்கள். இவங்களுடைய பிரச்சனை என்னன்னு கேட்டா, கடவுள் எல்லாமே பண்ணுவார், ஆனா இவங்க பாவம் செய்வாங்க. பாவம் செய்யறதுனால கர்த்தர் யாருக்கும் என்ன பண்ணுவார்னா வேற தேசத்தாருக்கு இவரை என்ன பண்ணுவாங்க ஒப்பு கொடுப்பாங்க. இதுதான் வழக்கமா இருந்துச்சு. இப்போ 70 வருஷம் உபத்திரத்தின் மத்தியில சிறையில வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. கர்த்தரே அவங்க எப்படி டெலிவர் ஆகணும்ன்றதை கத்துத்தரார். நீங்க சிறையிலிருந்து வெளியே வரணும் என்றால் என்ன செய்ய வேண்டும்? நீங்க எல்லாருமே கூடி வந்து என்னை தொழுது கொண்டு அப்புறம் என்னை நோக்கி விண்ணப்பம் பண்ணுவீர்கள், நான் உங்களுக்கு செவி கொடுப்பேன். கவனிங்க, நான் உனக்கு என்ன கொடுப்பேன்? செவி கொடுப்பேன். உங்கள் முழு இருதயத்தோடும், கவனிக்கணும், ரொம்ப முக்கியமா, உங்கள் முழு இருதயத்தோடும் என்னை தேடினீர்கள் ஆனால் என்னை தேடுகையில் கண்டுபிடிப்பீர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. 12ஆம் வசனத்துல ஜெபத்தை குறித்து பார்க்கிறோம். நீங்கள் எல்லாம் கூடி வந்து என்னை தொழுது கொண்டு என்னிடத்தில் விண்ணப்பம் வைத்தீர்கள் என்றால் அப்படின்னு சொல்றாரு. இந்த 13ஆம் வசனம் சொல்கிறது என்ன? உங்கள் முழு இருதயத்தோடு என்னை தேடினீர்களானால் என்னை தேடுகையில் கண்டுபிடிப்பீர்கள். அப்போ ஒரு மனுஷன் முழு இருதயத்தோடு கர்த்தரை தேடுவானானால் கர்த்தரை அவன் கண்டுபிடிப்பான். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நீங்கள் கர்த்தரை முழு இருதயத்தோடு தேடுவீர்களானால் அவரை கண்டுபிடிப்பீர்கள். ஆமென். இந்த காலவேளை எத்தனை பேர் சொல்ல முடியும் நான் கர்த்தரை கண்டுபிடிச்சிட்டேன் என்று? நீங்கள் முழு இருதயத்தோடு தேடுவீர்கள் என்றால் அவரை நீங்கள் கண்டுபிடிப்பீங்க. நீங்கள் அவரை கண்டுபிடிச்சதுனால தான் இந்த காலவேளை கர்த்தருடைய சமூகத்தில் உட்கார்ந்து இருக்கீங்க. ஆமென். அப்போ நீங்களாம் யாரு? கர்த்தரை தேடினுவங்க, கர்த்தரை கண்டுபிடிச்சிட்டீங்க. இப்போ சொல்லுங்க, யாரெல்லாம் கர்த்தரை கண்டுபிடிச்சிட்டீங்கன்னு பார்த்தீங்களா? அதுலேயே சில பேர் சந்தேகத்தோடு, ஆமாங்க இப்போ உலகத்தில் எத்தனோ தேவர்கள் இருக்கிறாங்க, 3000 முக்கோடி தேவர்கள் இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு உலகத்தில் நம்ம பார்க்குறோம். ஆமா தானே? தொட்டுந்துக்கெல்லாம் கடவுள், அந்த கடவுள், இந்த கடவுளா, மேலே கடவுள், கீழே கடவுள், மரம் கடவுள், செடி கடவுள், மண்ணு கடவுள், கல்லு கடவுள், ஏகப்பட்ட கடவுள் இருக்கிறான்.
பொருட்களை கடவுளை ஆக்கியாச்சு, மனிதர்களை கடவுளை ஆக்கியாச்சு. ஆனா உங்களுக்கு எப்படி தெரியும்? இன்னைக்கு நம்ம ஊர்ல கூட அந்த மாதிரி இந்த மாதிரி அந்த சாமி இந்த சாமி ஏகப்பட்ட சாமிகள்னு சொல்றாங்க. ஆனா நீங்க எப்படி இயேசு தான் உண்மையான தேவன் என்று கண்டுபிடிச்சிங்க? உங்களுக்கு ஏன் தெரியும்? உங்களுக்கு எப்படி தெரிஞ்சிச்சு? உலகத்தில் இருக்கிற பெரிய பெரிய ஞானிகளுக்கு எட்டாதது, அறிவாளிகளுக்கு எட்டாதது, படித்தவர்களுக்கு எட்டாவது, பணக்காரர்களுக்கு எட்டாவது, ஐஸ்வர்யவான்களுக்கு எட்டாத ஒன்று உங்களுக்கு எப்படி எட்டுச்சுங்க? பெரிய பணக்காரன் அவன் போயிட்டு வேப்பன மரத்தை கும்பிடுகிறான், பெரிய பணக்காரன் அவன் போயிட்டு ஒரு கல்லை கும்பிட்டு இருக்கிறான், படிச்சவன் கலெக்டர் ஐஏஎஸ் ஆஃபீஸர் அவன் போயிட்டு வேற ஏதோ ஒன்று கும்பிட்டுக்கிறான். ஆனா படிப்பறிவு நம்மளுக்கு அவ்வளவா இல்லை, நம்ம பெரிய பணக்காரர்கள் இல்லை, ஐஸ்வர்யவான் இல்லை. ஆனா இயேசு உண்மையான தேவன் என்று நம்மளுக்கு எப்படி தெரிஞ்சிச்சு? காரணம் என்ன? நீங்கள் முழு இருதயத்தோடு அவரை தேடினீர்கள், அவரை நீங்க கண்டுபிடித்துட்டீங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம பெரிய பாக்கியவானுங்க, பெரிய பாக்கியவான். சில நேரத்தில் நமக்கு சிலது இல்லைனாலும் நம்மளுக்கு பரவாயில்ல, நம்ம எது இருக்குதோ இல்லையோ, ஆனா உண்மையான தேவனை நான் அறிந்து கொண்டேன். அல்லேலூயா. இதை விட சந்தோஷமான ஒன்று வேற ஏதாச்சும் இருக்குமா? வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமுள்ள தேவனாகிய கர்த்தர் இவர் தான் என்னை தாயின் கருவில உருவாக்கினவர், இவர் தான் என்னை தாயின் கருவில பேர் சொல்லி அழைத்தவர், இவர் தான் இன்றைக்கு வரைக்கும் என்னை ஒவ்வொரு நாளும் பாதுகாத்து என்னை போஷித்து என்னை நடத்தி வருகிறவர், இவர் தான் என்று நாம் கண்டுபிடித்தோம். பார்த்தீங்களா? அந்த கண்டுபிடிப்பு தான் உலகத்திலேயே சிறந்த கண்டுபிடிப்பா இருக்கும் என்று நான் பார்க்கிறேன். அல்லேலூயா. எல்லாம் இது தேவையில்லாதெல்லாம் கண்டுபிடிச்சிட்டு வாழ்க்கை கசப்பா, வாழ்க்கை வேதனையா இருக்கிறதுனால என்ன லாபம்? ஆனா நான் ஒன்று தேவையானது ஏதோ அதை நான் தெரிந்து கொண்டேன். அதுதான் இயேசு கிறிஸ்து மார்த்தாள் மரியாதை பார்த்து சொல்றாரு, மார்த்தாளே மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து என்ன பண்ற? கவலைப்பட்டு கொண்டிருக்கிறார். ஆனா தேவையானதோ ஒன்று. என்ன ஒன்று? யார் நித்திய ஜீவனுக்கான வழியை உண்டு பண்ணுகிறவர், யார் பரலோகத்துக்கு என்னை கொண்டு போகிறன்ற அவரை அறிகிற அறிவே உண்மை, நிச்சயம், தேவை. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ அந்த அறிவை, அந்த கண்டுபிடிப்பை நாமெல்லாம் கண்டுபிடிச்சிட்டோம். என்ன? உலகத்தில் இயேசுவும் தெய்வம் என்று சொல்கிற குரூப் நம்ப அல்ல, இயேசு மாத்திரம் தான் தெய்வம் என்று சொல்கிறவர்கள் குரூப் நம்ப. அல்லேலூயா. புரிஞ்சுச்சு நான் பேச காரியம்? இயேசுவும் தெய்வம் சொல்றவங்க எத்தனை பேர்? இயேசுவும் ஒரு தெய்வம் தாங்க. அதனால தான் பாருங்க, சில வீட்டை நான் பார்த்துருக்கிறேன், அப்படியே அடிக்க வச்சுட்டு இருப்பாங்க பொம்மைங்களை, ஏதாச்சும் ஃபோட்டோங்களை, அந்த கடவுள் இந்த கடவுள் அந்த கடவுள், பக்கத்தில் அப்படியே இயேசுவும் வச்சு விட்டுப்பாங்க, அது பக்கத்தில் அப்படியே ஒரு மாதாவும் வச்சு விட்டுப்பாங்க, அது பக்கத்தில் அவங்க தாத்தா போட்டு ஆயா போட்டோ வச்சுப்பாங்க, இதுக்கு ஒரு பூ இதுக்கு ஒரு பூ இதுக்கு ஒரு பூ, சாம்பிராணி காட்டும் போது இது கொஞ்சம் சாம்பிராணி இது கொஞ்சம் சாம்பிராணி இது கொஞ்சம் சாம்பிராணி, இது எல்லாத்துக்கும் காமிச்சு போயினே இருப்பாங்க. ஏன் காரணம்? எல்லாமே அவங்களுக்கு ஒரே மாதிரி தான், அதுவும் இதுவும் அதுவும் எல்லாமே ஒன்றுன்ற மாதிரி. நான் சொல்றேன், இயேசுவும் தெய்வம் அல்ல, இயேசு மாத்திரமே தெய்வம். அல்லேலூயா. இதை யார் கண்டுபிடிச்சிருந்து? யார் கண்டுபிடிச்சிருந்த? சொல்லுங்க. நீங்க கண்டுபிடிச்சிங்க, நீங்க டிஸ்கவர் பண்றீங்க, நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்க. என்னன்னு கண்டுபிடிச்சீங்க? இயேசு தான் உண்மையான தெய்வன். சொல்லுங்க எல்லாருமே, இயேசு தான் உண்மையான தெய்வம், அவரை அல்லாமல் வேற ஒரு தெய்வம் அல்ல. அப்ப இது எவ்வளவு பெரிய கண்டுபிடிப்பு பாருங்க. எப்படி இந்த கண்டுபிடிப்பு கண்டுபிடிச்சிங்க என்றால், இதை தேடும் போது தான் கண்டுபிடிப்பீர்கள். என்னங்க? இதை தேடும் போது தான் நீங்க என்ன பண்ண முடியும்? கண்டுபிடிக்க முடியும். தேடாம ஒண்ணுமே கண்டுபிடிக்க முடியாது. அவரை தேடும் போது தான் அவரை நம்ம என்ன பண்ண முடியும்? அப்ப நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறோம் என்றால் நம்ம எல்லாம் என்ன பண்ணிருக்கோம்? அவரை தேடி இருக்கிறோம். ஆமா, ஒத்துக்கிறீங்களா? நீங்க தேடி இருக்கிறோம். பல பேர் உங்ககிட்ட வந்து சொல்லியிருக்கலாம், பல பேர் உங்களை ஃபோர்ஸ் பண்ணிருக்கலாம், பல பேர் உங்களுக்கு டாக்ஸ் கொடுத்துருக்கலாம், பல பேர் வந்து உங்களுக்கு இயேசு கிட்ட வாங்க சபைக்கு வாங்க சொல்லியிருக்கலாம். ஆனா இவ்வளவு பேர் நம்மளுக்கு சொல்லியிருந்தாலும் நாம் அவரை கண்டுபிடித்தது நோக்கம் என்ன? கண்டுபிடித்த காரணம் என்னென்றால் நாம் அவரை தேடணும். அவரை தேடுறதுனால தான் நாம் அவரை கண்டுபிடித்தோம். அவரை கண்டுபிடித்ததுனால தான் இன்றைக்கு அவருடைய சமூகத்தில் வந்து அமர்ந்து கொண்டிருக்கிறோம். சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லாமா? அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ வசனம் சொல்கிறது போல இன்னைக்கு நான் தேடுறேன். பாத்தீங்களா? நான் தேடுறது நிமித்தம் நான் அவரை கண்டுபிடிக்கிறேன். இங்க வாசிக்கும் போது சொல்லப்படுது, இந்த இஸ்ரவேல் மக்களை கர்த்தர் சொல்றார், உங்கள் முழு இருதயத்தோட என்ன பண்ணுங்க? தேடுங்கள். நீங்கள் தேடினீர்களானால் என்னை தேடுகையில் கண்டுபிடிப்பீர்கள். அடுத்த வசனத்துக்கு போலாம். நான் உங்களுக்கு காணப்படுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் உங்கள் சிறையிருப்பை திருப்பி, எப்படிங்க? நான் உங்கள் சிறையிருப்பை திருப்பி, நான் உங்களை தூரத்தி விட்ட எல்லா ஜாதிகளிலும் எல்லா இடங்களிலும் இருந்து உங்களை சேர்த்து நான் உங்களை விலக்கி இருந்த ஸ்தலத்துக்கே உங்களை திரும்ப வர பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். புரிஞ்சுங்களா உங்களுக்கு? நீங்க என்னுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்காம என்னை மறந்து என்னை தேடுறதை விட்டுட்டு நீங்க என்ன பண்ணீங்க? அடிமைத்துவத்துக்கு போயிட்டீங்க. என்னை தேட நீங்க மறந்ததுனால நீங்க என்ன ஆயிட்டீங்க? அடிமையாய் மாறிட்டீங்க. எத்தனை பேர் புரியுது? நல்லா தயவு செய்து புரிந்து கொள்ளும். கர்த்தரை நீங்க மறப்பீர்கள் என்றால் கர்த்தர் உங்களை மறந்துடுவார். கர்த்தரை நீங்கள் தேடவில்லை என்றால் கர்த்தர் உங்களை தேட மாட்டார். எத்தனை பேர் புரியுது?
எத்தனை பேருக்கு புரியுது? கர்த்தரை தயவு செய்து நீங்க மறக்காதீங்க. கர்த்தரை தேடுறது நீங்க தயவு செய்து விட்டு விடாதீங்க. இங்க சொல்லப்படுது, நீங்க சிறையில வாழ்ந்து கொண்டிருக்கீங்க. உங்க சிறையிலேருந்து உங்களை காப்பாத்துறதுக்கு யாரோ வல்லவன் வரணும், இவன் வரணும், அவன் வரணும்லாம் இல்லை. ஜஸ்ட் நீ என்னை முழு இருதயத்தோடு தேடுவீர்கள் என்றால் நான் உன்னுடைய எல்லா சிறையிருப்பிலிருந்து நான் உன்னை விடுதலை ஆக்குவேன் என்று கர்த்தர் இஸ்ரவேலுக்கு வாக்கு பண்ணுகிறார். நான் சொல்லுகிறேன், அநேக நேரத்தில் நாம் என்ன பண்றோம் என்றால் நம்முடைய பிரச்சனை மத்தியில, குடும்ப சூழ்நிலை மத்தியில நம்ம கர்த்தரை மறந்து போகிறோம். கர்த்தரை தேடுறதை விட்டு நம்ம பிரச்சனைகள் பிஸியாய் மாறிக்கொண்டிருக்கிறோம். ஆனா கர்த்தர் சொல்றாரு, பிரச்சனை எல்லாம் விட்டுரு, கவலை எல்லாம் விட்டுரு, இம்பாசிபிள் சிச்சுவேஷன் எல்லாம் விட்டுரு, அது இல்லை இது இல்லைனாலும் குறை சொல்றதெல்லாம் விட்டுரு, இவைகளெல்லாம் ஒரு பக்கத்துல வச்சுட்டு நீ என்னை தேட நீ தொடங்கு, என்னை தேட நீ தொடங்கு. நீ என்னை தேடும் போது உன்னுடைய எல்லா சூழ்நிலையும் நான் உனக்கு மாற்றுவேன். இங்க அப்படிதான் சொல்றாரு பாருங்க. 70 வருஷம் அடிமத்துவம் பாபிலோன்ல இருந்து எப்படி வெளியே வர வாய்ப்பே இல்லை. ஆனா கர்த்தர் சொல்றாரு, நீ என்னை தேடு, உன்னை எந்த இடத்துல நான் துரத்தணும், உன்னை எந்த இடத்துல இருந்து சிதறுண்டு போனாயோ அதே இடத்துல நான் மறுபடியும் திரும்பி உன்னை கொண்டு வருவேன் என்று கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். அல்லேலூயா. அப்ப நான் சொல்லுகிறேன், ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய வாழ்க்கையில கர்த்தரை தேடுறது மாத்திரம் விட்டு விடவே கூடாது. ஏன்னா அவரை தேடும் போது தான் உங்க வாழ்க்கை செழிக்கும், ஆசீர்வாதமா இருக்கும் என்று நான் பார்க்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. வேதத்தில் இது போல அநேக உதாரணங்கள் சொல்ல முடியும். தாவீது அதை தான் சொல்றார். என்ன சொல்றாரு வாசிக்கலாமா? 34ஆம் சங்கீதம் 10ஆம் வசனத்தை பாருங்க. ரொம்ப ஃபேண்டாஸ்டிக்கான வசனம் பாருங்க. இந்த வசனம் எல்லாம் மறுக்கவே கூடாது. வாசிங்க பார்க்கலாம். 34ஆம் சங்கீதம் 10ஆம் வசனம் சொல்லப்படுது, சிங்கக்குட்டிகளோ தாழ்ச்சி அடைந்து பட்டினியா இருக்கும். கவனிங்க, எத்தனை பேருக்கு புரியுது நான் பேசுற காரியம்? வசனத்துல சொல்லப்படுது, தாவீது சொல்றார், சிங்கக்குட்டிகளோ தாழ்ச்சி அடைந்து பட்டினியா இருக்குமா. யாரு பட்டினியா இருக்கிறது? சிங்கக்குட்டிகள். சிங்கம்னா காட்டுக்கு ராஜா என்று நம்ம தான் சொல்லுகிறோம். அது எப்பவுமே சொல்லுதில்ல. ஆனா த கிங் ஆஃப் ஜங்கல்னாலே அது யாரை தான் சொல்லுவோம்? நம்ம சிங்கத்தெல்லாம் சொல்லுவோம். சிங்கம்னா ஒரு ராஜானே அந்த கற்பனைக்குள்ளாவே நம்ம போகலாமே. இப்போ நான் சொல்றேன், ஒரு ராஜாவுடைய பிள்ளை அதானே சிங்கக்குட்டி. சிங்கக்குட்டி என்றால் ராஜாவுடைய பிள்ளை. காட்டுக்கு ராஜா என்று சொல்லப்படுற சிங்கத்துடைய பிள்ளைகள். நான் சொல்றேன், ராஜாவுடைய பிள்ளைகள் என்னைக்குன்னா பட்னியா இருப்பாங்களா? என்னைக்குன்னா லேக்னா தாழ்ச்சி, குறைன்னு அர்த்தம். தாழ்ச்சி என்றால் குறைன்னு அர்த்தம். அப்போ ராஜாவுடைய பிள்ளைகளுக்கு ஏதாச்சும் குறை இருக்குமாங்க? இருக்காது. ராஜாவுடைய பிள்ளைகளுக்கு பசி பட்டினி இருக்குமா? இருக்காது. அப்ப ராஜா ஊர்ல யார் வேணாலும் பசி பட்டினியில் இருக்கலாம். ஆனா ராஜாவுடைய பிள்ளைகள் ஒரு காலமும் பசியில இருக்க மாட்டாங்க, ஒரு காலமும் பட்டினி இருக்க மாட்டாங்க, ஒரு காலமும் தேவையில இருக்க மாட்டாங்க. ஏன்னா தன்னுடைய தகப்பன் யாரு? ராஜா. அப்ப ராஜாவுடைய பிள்ளைகளுக்கு ஒரு குறையும் இருக்காது, பட்டினி இருக்காது, பசி இருக்காது. அவர்கள் திருப்தியாய் வாழ்கிறவர்கள், அவர்கள் புசித்து குடித்து நன்றாய் வாழ்கிறவர்கள் தான் ராஜாவுடைய பிள்ளைகள். ஆனா வசனம் சொல்றது, சிங்கக்குட்டிகளோ பட்டினியா இருந்து தாழ்ச்சியடையும். அப்படின்னா என்ன அர்த்தம்? ராஜாவுடைய பிள்ளைங்க, கவனிங்க, நீங்களும் ராஜாவுடைய பிள்ளைங்க தான், கவனிங்க. ராஜாவுடைய பிள்ளைங்க கூட என்ன இருக்குமா? அவங்களுக்கும் என்ன இருக்கலாம்? பசி இருக்கலாம், பட்டினி இருக்கலாம், குறை இருக்கலாம். புரியுதுங்களா நான் பேசுறது? அந்த எக்ஸ்ட்ரீம் வேர்டை யூஸ் பண்றாரு பாத்தீங்களா? எக்ஸ்ட்ரீம் சொல்லுவாங்க பாத்தீங்களா? யானைக்கும் அடி சறுக்குனா, அப்ப யானைக்கு ஈஸியா என்னாவாது? அடி சறுக்காது. ஆனா யானைக்கும் சில நேரத்தில் அடி சறுக்குனா அது ஒரு எக்ஸ்ட்ரீம் வேர்ட். அது போல இங்க சொல்றாரு, ராஜாவுடைய பிள்ளைகள் சிங்கக்குட்டிகளோ தாழ்ச்சி அடைந்து பட்டினியாய் இருக்கும்னா, சில நேரத்துல ராஜாவுடைய பிள்ளைங்க கூட பட்டினியா இருக்கிற சூழ்நிலை வரலாம். சிங்கக்குட்டிகளுக்கு சாப்பாடு இல்லாம பட்டினியா இருக்கிற காலம் வரலாம். அப்படி சொல்லிட்டு அடுத்தது சொல்றாரு, கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைபடாது. கரங்களை தட்டுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. கரங்களை தட்டுங்க நான் சொல்லக்கூடாது, ஆனா நீங்க கையை தட்ட மாட்டீங்க, அதனால நான் சொல்றேன். அல்லேலூயா. இது எவ்வளவு அருமையான வார்த்தை. ஏன்னா நீங்க தட்டலன்றது எனக்கு புரியுது. அங்க போட்டுக்குது பிரதர், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ. அது தேடுகிறவர்கள் தானே, எங்களுக்கு ஒன்றே இல்லையே அப்படின்றது. அது நியாயமான ஒன்று தான். அது உங்களையும் குறை சொல்ல முடியாது. நான் ஏன் தட்டுன்னு உங்களை சொன்னா, உங்களை நான் அப்படின்னு பார்க்குறேன். நீங்களாம் கர்த்தரை தேடுகிறேன்னு புரியுதுங்களாங்க? இதுவும் சில பேருக்கு புரியல, விட்டுருங்க. ஓகே, இங்க எவ்வளவு அருமையாக சொல்லப்படுது பாத்தீங்களா? ராஜாவுடைய பிள்ளைங்க கூட பட்டினியா இருக்கலாம், ஆனா என்னை தேடுகிற பிள்ளைகள் ஒரு நன்மையும் குறைபடாது. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, சிரிச்சுனே சொல்லுங்க, சிரிச்சுனே சொல்லுங்க. தயவு செய்து பக்கத்துல பார்த்து சிரிங்க. ஃபர்ஸ்ட் கொஞ்சம் சிரிங்க. சொல்லுங்க, ஒரு நன்மையும் உனக்கு குறைபடாது கர்த்தரை தேடும் போது. அதனால தயவு செய்து கர்த்தரை தேடு. அல்லேலூயா. சில நேரத்தில் குறைன்னு வராங்க பார்த்தீங்களா? அவங்க கிட்ட இந்த வசனத்தை சொல்லுங்க. இதுக்கப்புறம் நான் கூட அப்படி தான், யாராச்சும் ப்ரேயர் ரிக்வெஸ்ட், ஐயா இடுப்பு வலி கை வலினா ஜெபம்லாம் பண்ணிவிடாது. ஃபர்ஸ்ட் கர்த்தரை நீ தேடு, ஒரு நன்மை உனக்கு குறைபடாது. எப்படி குறை இருக்கும்? நான் சொல்லலை, வேதம் சொல்கிறது.
வசனம் சொல்கிறது. இது பொய்யா இருக்குமா? இது பொய்யா இருக்குமா? பொய் இருக்க வாய்ப்பு இல்லை. அப்ப கடவுள் சொல்லிட்டாருன்னா அவர் பொய் உரியாத தேவனா இருக்கிறார். அவர் சொல்வார் என்றால் அதை நிறைவேற்ற அவர் வல்லவர். அவர் சொல்லிட்டாரு, என்னை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் சொல்லுங்க, ஒரு நன்மையும் அவரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் எனக்கு குறை இருக்காது. ஏனென்றால் நான் கர்த்தரை தேடுகிறவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த வார்த்தை நமக்கு எவ்வளவு விசுவாசத்தை உண்டு பண்ணுது பாருங்க, எவ்வளவு தைரியத்தை உண்டு பண்ணுது பாருங்க. அவரை தேடுகிறவர்கள் ஒரு நாளும் ஒரு குறையில வாழ மாட்டாங்க. எஸ், அதை தான் நான் விசுவாசிக்கிறேன். உங்க வாழ்க்கையும் இந்த வார்த்தை 100% நிறைவேறுவதாக. ஹல்லேலூயா. உங்கள் வாழ்க்கை குறைவற்ற வாழ்க்கையாக இருப்பதாக, குறையில்லாத வாழ்க்கையாக இருப்பதாக, உங்கள் வாழ்க்கை ஒரு திருப்தியான வாழ்க்கையாக இருப்பதாக. ஹல்லேலூயா. ஸோ அப்போ எங்க ஒரு மைய புள்ளி என்னன்னு கேட்டால் கர்த்தரை தேடுறது தான். அப்போ அவரை தேடும் போது நான் முதலாவது சொன்னேன், உங்களுடைய எல்லா இடுக்கங்களிலிருந்து அவர் உங்களை விடுதலை ஆக்கி, எல்லாம் கேப்டிவிட்டி நான் சொல்ல சிறை, அந்த சிறையிலிருந்து இஸ்ரவேல் ஜனங்களை விடுதலை ஆக்கி அவர்களை மறுபடியும் எங்கே துரத்தடிக்கப்பட்டாரோ அந்த தேசத்துக்கு மறுபடியும் கொண்டு வரேன் கர்த்தர் சொல்றார். உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பிரச்சனையும் கான பதிலை கர்த்தர் எங்கே வைத்திருக்கார் என்றால் அவரை தேடுகிறதுல வைத்திருக்கார். நாம் அவரை தேடும் போது, நாம் அவரை விசுவாசிக்கும் போது, நாம் அவரை நம்பும் போது கர்த்தர் வாழ்க்கையை மாற்ற வல்லவரார். ரெண்டாவதாக இப்போ நான் சொன்னேன், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மை என்ன பண்ணாது, குறையே படாது, ஷார்ட்டேஜே இருக்காது, லேக்கே இருக்காது. உங்கள் வாழ்க்கையில் தரித்திரம் இருக்காது, உங்க வாழ்க்கையில இல்லைன்றதே இருக்காது. அவரை தேடுவீர்கள் என்றால் உங்க வாழ்க்கையை அவர் திருப்தியாக்கி நடத்துகிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. இன்னொரு வசனம் கூட நம்ம வாசிக்கலாம். இந்த வசனத்தை குறித்து நம்ம தியானித்து நம்ம நேரத்தோடு முடிக்கலாம். ரொம்ப முக்கியமான ஒரு வசனம், உங்களுக்கு தெரிஞ்ச வசனம் தான். மத்தேயு 6ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம் எல்லாருக்குமே தெரிஞ்ச வசனம் தான், அதனால எல்லாருமே சேர்ந்து வாசிக்கலாம். மத்தேயு 6ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்தை வாசிக்கலாமா? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள். சொல்லுங்க, தேடுங்கள். அப்பொழுது எல்லாவற்றிலும் இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். முதலாவது என்ன? தேவனுடைய ராஜ்யத்தை தேடுறதால முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை ஃபர்ஸ்ட். இங்கிலீஷ் அப்படி seek first the kingdom of God. முதலாவது சொல்லுங்க, முதலாவது சொல்லுங்க, முதலாவது கர்த்தரை தேடணும். ரெண்டாவது, மூணாவது, நாலாவது அல்ல, ஃபர்ஸ்ட். எல்லா இடத்துலையும் சுற்றி பிரச்சனைக்கு எல்லா இடத்துலையும் பதிலை தேடி கண்டுபிடிக்க முயற்சி பண்ணி எல்லா இடத்துலையும் வாசல்கள் அடைக்கப்பட்ட பின்னாடி கடைசியாய் கடவுள் கிட்ட வரவங்க இருக்கிறாங்க. அது வராதுன்னு சொல்ல வரல. அவங்க யாரு? அந்நியர்கள், கர்த்தரை தெரியாதவர்கள், கர்த்தரை நம்பாதவர்கள். ஓகே, அவங்க ஒரு சுத்திட்டு கடைசியாக வருது, ஒன்றும் தப்பில்லை. ஆனால் நீங்களும் நானும் தேவனுடைய பிள்ளைகள். நாம் சில காலமாய் கர்த்தரை ஆராதிக்கிறவர்கள், சபைக்கு வந்து கொண்டிருக்கிறோம். அப்ப நம்ம வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை இருக்கும் என்றால், நம்ம வாழ்க்கையில் ஒரு தீங்கு நடக்கும் என்றால், நம்ம வாழ்க்கையில் ஒரு இறுக்கமான பகுதி நேரமாய் நம்ம கடந்து போகிறோம் என்றால், அந்த நேரத்தில் முதலாவது ஃபர்ஸ்ட் கர்த்தரை தேடுகிறவர்களா நம்ம இருக்க வேண்டும். இந்த வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு பாருங்க. அவரை தேடு, நீ ஃபர்ஸ்ட் அவரை தேடும்போது அடுத்தது இயேசு கிறிஸ்து சொல்றாரு என்ன? அப்பொழுது இவைகள் எல்லாம் என்றால் என்ன? எவைகள்? நம்முடைய தேவைகள் எல்லாம், உனக்கு வேண்டியவைகள் எல்லாம் எப்படி தருவாரா? அவரு கூட கூட்டி தருகிறவரா இருக்கிறார். கரங்களை தட்டுங்க. அல்லேலூயா. நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற காரியங்கள், உங்களுக்கு வேண்டுமான காரியங்களை நீங்கள் நினைத்ததை விட இன்னும் அதிகமாய் கூட கூட்டி தர அவர் வல்லமை உள்ளவரா இருக்கிறார். சொல்லுங்க, என் தேவன் என் தேவைகளுக்கும் மேலாய் எனக்கு அவர் சந்திக்கிறவரா இருக்கிறார். அவர் எனக்கு கூட கூட்டி தருகிறவரா இருக்கிறார். நமக்கு விருப்பம் தான், நமக்கு ஆசை தான், எக்ஸ்ட்ரா கிடைச்சா நல்லா இருக்கமே. கர்த்தர் சொல்றாரு, சிம்பிள், என்ன தேடு. வேதத்தில் வாசிக்கிறோம் பார்த்தீங்களா? மத்தேயு 7:7 என்ன? கேளு, அவ்வளோதான். மத்தேயு 7:7 என்னது? கேளுங்கள் கொடுக்கப்படும், தட்டுங்கள், தேடுங்கள் அப்பொழுது. ஆமாம், அங்கேயும் தேடுன்ற வார்த்தையை மென்ஷன் பண்ணிருக்கார். நீங்கள் கேட்டால் தான் கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பாரு, நீங்கள் தட்டுனா தான் அது உங்களுக்கு திறக்கப்படும், நீங்கள் தேடினா தான் அப்பொழுது உங்களுக்கு நீங்கள் கண்டடைவீர்கள். தேடாதவன் கண்டுபிடிக்க முடியாது, தட்டாம திறக்கப்பட முடியாது, கேட்காம பெற முடியாது. அப்ப எந்த ஒரு மனிதன் கர்த்தரை தேடுகிறானோ அவனுடைய வாழ்க்கையில கர்த்தர் குறையில்லாமல் நடத்துகிறவரா இருக்கிறார். சத்தமா அல்லேலூயா சொல்லாமா? அல்லேலூயா, அல்லேலூயா, சத்தமா அல்லேலூயா.
அப்ப இந்த காலவெல்ல ஒரு கிறிஸ்தவன் என்றாலே அவன் கர்த்தரை தேடுகிறவனா இருக்கணும். எந்த நேரத்தில்? எல்லா நேரத்திலையும் தேடுகிறவனா இருக்கும். கிறிஸ்தவத்துல சில வெரைட்டி ஆஃப் பீப்புள் இருக்காங்க பாருங்க. சில கொஞ்சம் வெரைட்டிஸ். ஒரு சிலப்பட்ட மக்கள் இருப்பாங்க, அவங்களெல்லாம் சபையில பார்க்கவே முடியாது. அவங்க பேருக்கு தான் கிறிஸ்டின் இருக்கிறாங்க. அநேக பேர் வெறியும் தேவைக்காக சபைக்கு வருவர்கள் இருக்கிறாங்க. வெறியும் அதுக்காக இதுக்காக நோக்கத்துக்காக. நான் சொல்றேன், ஒரு நோக்கத்துக்காக நீங்க வருவீர்கள் என்றால் அந்த நோக்கம் நிறைவேறினா சபையை விட்டு கண்டிப்பா நீங்க போயிடுவீங்க. காரணம் என்ன? உங்க நோக்கம் நிறைவேறின பின்னாடி அங்க இருக்கணும்னு அவசியம் இல்லாமல் போகுது உங்களுக்கு. அப்ப கவனிக்கணும், நீங்க தயவு செய்து கர்த்தரை தேடுறதுனா எப்போ தேடுறது? வெறும் தேவைக்கு தேடுறது அல்ல, வெறும் வருஷத்துல ஒரு டைம் தேடுறது அல்ல. ஒரு கடமைக்காகவும் கட்டாயத்துக்காகவும் கர்த்தரை தேடுறவர்களா இருக்கிறவர்களா நாம இருக்கக்கூடாது. எப்ப கர்த்தரை தேடணும்? கர்த்தரை எப்பவுமே தேடணும். எப்ப தேடணுங்க? கர்த்தரை எப்பவுமே தேடணும். ஒவ்வொரு நாளும் தேடணும், ஒவ்வொரு நிமிடமும் தேடணும், ஒவ்வொரு நேரமும் தேட வேண்டும். காரணம் என்ன? நாம் அவரை சார்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்கள். சொல்லுங்க, அவரை சார்ந்து நான் வாழ்கிறேன், அவரை சார்ந்து வாழ்றேன், அவரை பார்த்து வாழ்றேன், அவரை தேடி வாழ்கிறேன். ஏன்னா வேதம் சொல்கிறது, அவரை தேடுகிறவர்களுக்கோ அவர் பலன் அளிக்கிறார் என்று. நீங்கள் அவரை தேடுகிறவர்களாக இருப்பீர்கள் என்றால் கர்த்தர் நிச்சயமாகவே அநேக பலனை உங்களுக்கு தர வல்லவர். அல்ல. இப்போ அடுத்த கேள்வி என்னன்னா, கர்த்தரை எப்படி தேடுறது? How to seek the God. இவ்வளவு நேரம் தேடுறது நம்ம பார்த்துனோம். எப்படி தேடுறது, எவ்வளியாய் தேடுறது அப்படின்றத நீங்க நோட் பண்ணிக்கங்க. முதல்ல கர்த்தரை எப்படி கண்டுபிடிக்கிறது? மலை ஏறி. இன்னைக்கு அநேக பேர் மலை மேலே ஏறுறாங்க. எதை தேடி? கர்த்தரை தேடி. இன்னைக்கு சில புண்ணிய ஸ்தலங்களுக்கு போறாங்க. எதற்காக போறாங்க? கர்த்தரை தேடி. அப்போ நான் சொல்லுகிறேன், நீங்க கர்த்தரை எங்க தேட முடியும் என்றால் உங்களுடைய பர்சனல் ஜெபத்துல தேட முடியும். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரியுது நான் பேசுற காரியம்? கர்த்தரை எப்படி தேடணும்? உங்க ஜெபத்துல தேட வேண்டும். இரண்டாவது, கர்த்தரை எப்படி தேட வேண்டும்? வேத வசனத்தில் தேட வேண்டும். இன்னும் சொல்ல போனா இதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். கடவுளை எங்க நீங்க தேடணும் என்றால் வெளியே நீங்க தேடக்கூடாது, வசனத்துக்குள்ளாய் தேட வேண்டும். வேத வசனத்துக்குள்ளாய் நீங்கள் தேடும்போது அங்க நீங்க தேவனை கண்டுபிடிக்க முடியும். இந்த வசனம், இந்த வேதம் அல்லாம வேற எந்த இடத்துலயும் கர்த்தரை நீங்க கண்டுபிடிக்க முடியாது. மலை உச்சியில போய் கடவுளை தேடுறனா கண்டுபிடிக்க முடியுங்களா? கண்டுபிடிக்க முடியாது. கடவுளை நீங்கள் மலையில கண்டுபிடிக்க முடியாது, குன்றுகளில் கண்டுபிடிக்க முடியாது. கடவுளை நீங்க எங்க தான் கண்டுபிடிக்க முடியும்? வசனத்தில் மாத்திரமே, வேதத்தில் மாத்திரமே. அதனால தான் கிறிஸ்தவர்களுக்கு உரிய பழக்கத்தில் ஒரு பழக்கம் என்னன்னா, வேதத்தை வாசிக்கிறது. ஏன் வேதத்தை வாசிக்கிறோம்? வேதத்தை வாசிக்கும் போது தான் தேவன் யார் என்று நான் கண்டுபிடிக்க முடியும், தேவன் யார் என்று நான் அறிந்து கொள்ள முடியும். நான் அதுதான் சொன்னேன். முதலாவது வசனத்தில் தேவனை நாம் கண்டுபிடிக்க வேண்டும், ரெண்டாவது தேட வேண்டும், ரெண்டாவது நம்முடைய ஜெபத்தில் கர்த்தரை தேட வேண்டும். குளிர்ச்சியான வேளையில ஆதாமிடத்துல தேவன் என்ன பண்ணார்? ஒவ்வொரு நாளும் வந்து சஞ்சரித்தான் என்று நாம் வாசிக்கிறோம். ஏனோக்கு தேவனோடு கூட நடந்தான், தேவனோடு கூட சஞ்சரித்தான் வாசிக்கிறோம். The communication and the relationship with God is a seeking. கடவுளோடு அந்த உறவுக்கு பாத்தீங்களா, அதைத்தான் தேடுறது. தேடுறது என்றால் இரண்டாவது ஒரு அர்த்தம் சொல்ற பாருங்க, துளைந்து போடுறது தேடுறது அல்ல, காணாம போன தேடுறது ஒன்று அல்ல, ஒன்றை குறித்து ரொம்ப ஆர்வமாய் தேடுறது. ஆமாவா இல்லையாங்க? வீட்டில் ஒரு டாக்குமெண்ட் இருக்குது, அந்த டாக்குமெண்ட் வீட்டில் தான் இருக்குது, பீரோவில் தான் இருக்குது. அந்த பீரோவில் இருக்கிற டாக்குமெண்ட் பீரோவில் தான் இருக்குது நம்மளுக்கு தெரியும். அதை நம்ம தேடுறோம் பார்த்தீங்களா? அப்படின்னா என்ன? இன்னும் ஆழமாய் தேடுறோம். இருக்குது, இங்கே தான் இருக்குதுன்னு நம்மளுக்கு தெரியும், இருக்குது நம்ம போடுறது, அது வேணும், அதனால இன்னும் ஆர்வமாய் நம்ம தேடுறோம். ஒரு மனிதனை எடுத்துக்கலாமே, ஒரு கணவன் ஒரு மனைவி எடுத்துக்கலாம், மனைவி கணவன் எடுத்துக்கலாமே. கணவனை பற்றி தெரியவே மனைவிக்கு. அப்போ அந்த கணவனிடத்தை தேடுறது. என்ன தேடுறது? அவர் யார் என்று தேடுறது, அவர் எப்படியாப்பட்ட சுபாவம் என்று தேடுறது, அவருக்கு என்னெல்லாம் பிடிக்கும்ன்றது தேடுறது. இட்ஸ் a ரிசர்ச். அதுதான் நான் சொல்றேன். கடவுளை தேடுறால் வெறுமனே அவர் தொலைஞ்சு போயிட்டுறாரு, அவர் கண்ணுக்கு தெரியல, அதை தேடுறது அல்ல. அவர் எப்படியாப்பட்டவர் என்று தேடுகிற தேடுதல், அவர் யார் என்று தேடுகிற தேடுதல், அந்த தேடுதல் தான் உங்களுக்கு நித்திய ஜீவனை உண்டு பண்ணும் என்று நான் பார்க்கிறேன். அல்லேலூயா. அப்போ இன்னைக்கு பாடத்தை நீங்க தயவு செய்து புரிந்து கொள்ள முயற்சி பண்ணுங்க. நம்ம இது ஒரு 2 செட்டா ஒரு 3 செட்டா நம்ம பார்க்கிறோம். ஒன்னு, கர்த்தரை தேடுகிற மனிதனுக்கு கர்த்தர் பலன் அளிக்கிறவரா இருக்கிறார். உங்க வாழ்க்கையில பலன் வர வேண்டும் என்றால் நீங்கள் கர்த்தரை தேடுகிறவர்களா இருக்க வேண்டும், கர்த்தரை பார்க்கிறவர்களா இருக்க வேண்டும். சிங்கக்குட்டிகளோ பட்டினியாண்டு தாழ்ச்சி அடைவார்கள், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கும் ஒரு நன்மையும். அப்போ குறையில்லாமல் வாழ்ற வாழ்க்கைக்கு முதல் ஆதாரமே கர்த்தரை தேடுகிற வாழ்க்கை. உங்க வாழ்க்கையில நீங்கள் எதிர்பார்க்கிறது எல்லாமே கூட கர்த்தர் உங்களுக்கு கூட்டி தர வேண்டும் என்றால் அதற்கான முதல் ஆதாரமே நீங்க கர்த்தரை தேட வேண்டும். ஆமென். இரண்டாவது காரியம் கர்த்தரை தேடுகிறவர்களை கர்த்தர் எல்லாம் பிரச்சனையிலிருந்து விடுதலையாக்கி அவரை முழு இருதயத்தோடு தேடுகிறவர்களுக்கு அவரை தேடுகிறவர்கள் அவரை காண்பார் என்று பார்க்கணும். You will find God when you seek.
அவன் கண்டுபிடிச்சிடுவான். கடவுளை கண்டுபிடிக்கிற ஒரு மனிதன் அவன் வாழ்க்கை ஒரு வெளிச்சம் வரும் பாருங்க. அதுதான் வேதத்தில் வாசிக்கிறோம், இருளில் இருக்கிற மனிதர்கள் மகா பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். இட்ஸ் என்லைட்மெண்ட். அது ஒரு விழிப்புணர்வு. அது ஒரு விதமான என்ன சொல்றதுன்னா மனக்கண்கள் திறக்கிற ஒரு காரியம். என்ன, இவ்வளவு நேரம் இருள் இருந்தோம், இவ்வளவு நாள புரியாத ஒன்று இருந்தோம், இவ்வளவு நாள கன்ஃபியூஷன்ல இருந்தோம். ஆனால் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், அந்த அண்டர்ஸ்டாண்டிங் நம்ம வாழ்க்கையை மாற்றி விடும் என்று நம்ம பார்க்கிறோம். அல்லேலூயா. அப்போ வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பிரச்சனைகள், அழுத்தங்கள், போராட்டங்கள், இன்னல்கள், இடர்கள், இந்த மத்தியில நாம் கர்த்தரை தேடுகளா இருக்கும் என்றால் கர்த்தர் சொல்றார், நீங்க என்ன தேடுறதுனால உங்களுடைய எல்லா விதமான பிரச்சனையிலிருந்து நான் உன்னை விடுதலையாக்கி உன்னை மறுபடியுமாய் அந்த ஆசீர்வாதமான, அந்த ஐஸ்வர்யமான, அந்த ஆனந்தமான இடத்துக்கு மறுபடியும் கொண்டு போவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. அப்ப மூணாவது காரியம் நம்ம பார்த்தோம், தேடுகிறது என்றால் ஏதோ தொலைந்து போனதை தேடுறது, அந்த மாதிரி தேடுதை அல்ல, இன்னும் ஆழமாய் அவரை தெரிந்து கொள்வது, இன்னும் ஆழமாய் அவரை புரிந்து கொள்வது. த ரிலேஷன்ஷிப், இந்த தேடுதல் ரொம்ப முக்கியம். பாருங்க, அவர் எப்படியாப்பட்டவர் என்ற அந்த அறிவு. இயேசு கிறிஸ்து கூட 12 சீஷர்கள் இருக்கிறாங்க, ஆனா யாருக்குமே இல்லாத ஒரு வெளிப்பாடு பேதுருக்கு இருந்துச்சு. இயேசு கேட்கிறார், என்னை குறித்து மக்கள் என்ன சொல்றாங்க? எலியா சொல்றாங்க, தீர்க்கதரிசி சொல்றாங்க, யோவான் என்று சொல்றாங்க. அவங்க எல்லாரும் இருக்கட்டும்பா, நீங்க என்ன சொல்றீங்கன்னு சொல்லும்போது பேதுரு சொல்றாரு, ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து நீர்தான். எப்படி அதை கண்டுபிடிச்சாரு? He was seeking Lot in Jesus. இயேசுவிடத்தில் அதிகமாய் பேதுரு தேடினான். அவனை பார்க்கிறார், இயேசுவை பார்க்கிறார். இயேசு கிறிஸ்து தண்ணீர் நடக்கும்போது இவனும் எழுந்து தண்ணி மேல நடக்கிறான். எவ்வளவு பெரிய நம்பிக்கை இயேசு மேல இருந்தா, இவனும் இயேசுவோடு கூட தண்ணியில் நடக்கிறான். என்ன மாதிரி ஒரு தைரியம் பாருங்க. இயேசுவை ஜெயில அரெஸ்ட் பண்ண உடனே கத்தி எடுத்து வெட்டுறான். என்ன மாதிரி ஒரு தைரியம். காரணம் என்ன? அவரை குறித்து ரொம்ப ஆழமாய் தெரிந்து வைத்துக் கொண்டிருந்தார். இன்னைக்கு நீங்கள் பல வருடங்களாய் கிறிஸ்தவர்களா இருக்கிறீங்க, நீங்கள் இயேசுவை குறித்து எவ்வளவு ஆழமாய் புரிந்து வைத்துக் கொண்டிருக்கிறீங்க? கடவுளை குறித்து எவ்வளவு ஆழமாய் தெரிந்து வைத்துக் கொண்டிருக்கிறீங்க? வசனத்தை குறித்து எவ்வளவு ஆழமாய் நீங்கள் புரிந்து வைத்துக் கொண்டிருக்கிறீங்க? ஏன்னா இதை நீங்கள் எவ்வளவு ஆழமாய் நீங்கள் தேடுகிறீர்களோ அவ்வளோ ஆசீர்வாதமும் நன்மையும் கர்த்தர் உங்க வாழ்நாளில் வைத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தரை தேடுகிறவனுக்கோ ஒரு நன்மையும் குறைபடாது. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, கடைசியா, கர்த்தரை தேடுகிறவனுக்கோ ஒரு நன்மையும் குறைபடாது. உங்க வாழ்க்கையில கர்த்தரை தேடுங்க. எல்லா சூழ்நிலையும் யாரையோ ஒருத்தர் உங்களை இன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும், உங்களை ட்வீட் பண்ண, ஒரு கைட் பண்ணணும் அவசியமே இல்லை. உங்களுக்குள்ள பரிசுத்த ஆவியான ஒரு வாசம் சேர்ந்து கொண்டிருக்கிறார். ஆமாவா இல்லையாங்க? அப்போ கர்த்தரை தேடுறதுல ஆர்வமா இருங்க. அதுதான் ஸ்டார்ட் எவ்ரி டே வித் ப்ரேயர். ஒவ்வொரு நாளும் ஜபத்தோடு நீங்க தொடங்குங்க. பிகாஸ் இட் இஸ் சீக்கிங் காட். அது காமிக்குது முதல் அந்த வார்த்தை நீங்க தயவு செய்து நீங்க மறந்துடாதீங்க. தேடுறது முக்கியம் அல்ல, முதலாவது தேடுறது ரொம்ப முக்கியம். எப்படி தேடுதுங்க? ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி. அதுதான் அடுத்த வாரம் நம்ம பார்க்குறோம் பாருங்க. ஆனரிங் காட் பத்தி நம்ம பார்க்க போறோம். தேவனை கனப்படுத்துற விஷயம். தயவு செய்து வாங்க. அதுல பாருங்க, முதலாவது நான் சொல்றேன், முதலாவது ரொம்ப முக்கியம். கடவுள் அதை தான் எதிர்பார்க்கிறார். அந்த ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸை காமிக்குது, நீங்க எவ்வளவு கடவுளுக்கு ப்ரையாரிட்டியை தரீங்கன்றது. எல்லாத்துலயும் கடவுளை நீங்க முன்னால வைக்கும்போது அது கடவுளை நீங்க எவ்வளவு ஆனர் பண்றீங்கன்றது காமிக்குது. எல்லாம் போய் நான் சொல்றேன், நீங்க வீட்டுக்கு கெஸ்டா வந்திருக்கீங்க, நீங்க ஒரு முக்கியமான ஆளு, எங்க வீட்டுல இருக்கிற சாப்பாடு உங்களுக்காக செய்துட்டு எல்லாரும் போட்டுன்னு சாப்பிட்டு மிச்சம் ஆகுறத உங்களுக்கு அந்த டேக்ஷனை வர்றேன்னு சொல்லி போடுறது, அது நல்லதுன்னு நினைக்கிறீங்களாங்க? அது என்ன காமிக்குது? நம்ம முக்கியம் இல்லைன்றது காமிக்குது. ஆமாவா இல்லையாங்க? ஒரு கெஸ்ட் நம்ம வீட்டுக்கு வராங்க, ஒரு முக்கியமான நபர் வராங்கன்னா அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் சாப்பாடு வைப்போம். ஏன்? அவங்க கெஸ்ட், அவங்க முக்கியமான நபர் அப்படின்றது. கரெக்டா இல்லையாங்க? அப்ப அதுதான் சொல்றேன், நம்ம வாழ்க்கையில் பிரதானமா யாரை நம்ம வச்சிருக்கிறோம்? நம்ம அதிகமான டைம் யார் கூட ஸ்பெண்ட் பண்றோம்? குடும்பத்தோடு சில பேர் ஸ்பெண்ட் பண்றீங்க, அது தப்பு இல்லை, நல்லதுதான். ரெண்டாவது, சில பேர் வேலைன்னு ஸ்பெண்ட் பண்றீங்க. சில பேர் எப்ப பார்த்தாலும் வீட்டு வெளியவே இருப்பாங்க, வெளியவே ஊர் சுத்தின்னு ஃப்ரெண்ட்ஸும் கூட உக்காந்துன்னு அந்த டைம் எல்லாம் அப்படியே போயிடும். அப்போ கடவுளுக்கு நீங்க கொடுக்குற டைம் என்ன? வாட் இஸ் யுவர் ப்ரையாரிட்டி and the time you spend with God? முதலாவது தேவனை நீங்கள் தேடும்போது உங்க வாழ்க்கையில கர்த்தர் எந்த குறை இல்லாமல் அவர் திருப்தியாக்க வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் தாமே இந்த வசனத்தை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you.